ஹரஹர நம பார்வதீபதகே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பு டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கொல்லிமலையிலிருந்து சரவண சிவம். 2026 புத்தாண்டு பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 7ஆம் இடத்திலும், சனி பகவான் 4ஆம் இடத்திலும், ராகு 3ஆம் இடத்திலும், கேது பகவான் தொழில்ஸ்தானமான பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலும் இருக்காங்க. பொது பலனை பொறுத்தவரை இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாகவே இருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா 2026இல் எல்லா துறைகளிலுமே இந்த ஆண்டு சாதகமான ஒரு அமைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. குறிப்பாக குரு கிரகத்தின் சஞ்சாரம் தனுசு ராசிக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உருவாக்கும். அதே போல் தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையுமே மற்ற ராசிக்காரர்கள்லாம் 4 முறை யோசிச்சாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க 8 முறை யோசிக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே பல இடங்களில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே நற்பலன்களை அடையத்தக்கான அமைப்புகள் உண்டாகும். அதே போல் அலைச்சல்கள், உடல் சோர்வு இதெல்லாம் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் உயர்த்தி கொள்ள 2026 தனுசு ராசிக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும். வாழ்க்கையில் பொறுத்தவரை எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து காட்ட முடியும். இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் முந்தி அதிகரிக்கும். எதிலுமே வெற்றியும் சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. சுற்று வட்டாரத்தை பொறுத்தவரை சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கான வார்த்தைக்கான ஒரு மதிப்பு கூடும். நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கான அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல், இதனால் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒரு புரிதல் உண்டாகும். குடும்பத்தோட அதிக நேரம் செலவிடத்துக்கான ஒரு அமைப்புகள் இருக்குது. அதே போல் பேச்சில் வசீகரமும் முகத்தில் ஒரு பொலிவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருந்த பயணங்கள் எல்லாமே கைகூடும். உங்கள் காரியங்களை நம்பி தன்னம்பிக்கையோடு செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தையும் உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க. 2025 நிறைய உடல் உபாதைகள் இருந்த தனுசு ராசிகள் எல்லாமே 2026இல் கண்டிப்பாக அந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி ஒரு சுபிக்ஷம் உண்டாகும். குழந்தை இல்லாத தனுராசி என்பவர்களுக்கு 2026 கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் உற்றார் உறவினர்களுக்கு நன்மைகளும் நலங்களும் உண்டாகும். குடும்பத்தில் கௌரவம் உயர்கின்ற வகையில் சம்பவங்கள். எப்படி கௌரவம் வரும் அப்படின்னா, ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், வீட்டில் வந்து சொல்கிறத கேட்காமல் இருந்திருக்கலாம், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கௌரவம் வரணும்னா வேலை தேடி அனுபவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும். படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பியும் அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். இது மூலிமா குடும்பத்தில் கௌரவம் உண்டாகும். அதே போல் நல்ல வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதே போல் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. சில நேரங்களில் அது சிரமமாகவே முடியும். அதே போல் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக பயணங்கள் செய்யக்கூடிய ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக பயணம் செய்ய நேரிடும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் இல்லை. அதே போல் வழக்கு விவாகத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இழுபறியாக இருந்தது எல்லாம் நீங்கி அது ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு உண்டாகும். அதே போல் தனுராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் இந்த ஆண்டு உயர்வு உண்டு. எதிர்பாராத நபர்களிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும். அது வந்து அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், ரொம்ப ஒரு பெரியவங்களாக இருக்கலாம். அவங்க மூலிமா கண்டிப்பாக ஒரு ஆதரவு உண்டாகும். எல்லா விஷயங்களுக்குமே ஒரு தீர்வு 2026 உங்களுக்கு உண்டு. எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அவங்களே அடங்கி போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன் அவங்ககிட்ட. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறையும். இந்த ஆண்டு கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் ரொம்ப நாளாக இருந்தவங்க 2026 சமாளித்து பழைய பாக்கியெல்லாம் கொடுக்குற சூழ்நிலை இருக்கும். வீட்டை வந்து சீரமைக்கணும் அப்படின்னா இந்த ஆண்டு வீட்டை ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பழைய வீட்டிலே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் சீரமைக்க நேரம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் ஏற்படும். அதே போல் வாழ்க்கை துணைவரின் ஆலோசனையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக நன்மையாக அமையும். திருமண பேச்சுவார்த்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த ஆண்டு இந்த சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடைபெறும். அதே போல் இந்த சாட்சி கையெழுத்து போடணும். இந்த சாட்சி கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் போய் சாட்சி கையெழுத்து போட்டு வந்துடுவீங்க, சிக்கலே உங்களுக்கு தான். அதனால் தனுசு ராசிக்காரங்கள்லாம் தனுசு ராசினியர்கள் கண்டிப்பாக இந்த ஜாமீன் கையெழுத்து போய் சாட்சி கையெழுத்தெல்லாம் கண்டிப்பாக போடாதீங்க. போட்டுட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதே போல் வழக்குகளில் எதிர்பாராத தீர்ப்பு ஒன்று வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு அமையும். தொழில் வியாபாரத்தில் இடர்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது படிப்படியாக தான் சரியாகும். இந்த வருடம் பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நிறைய பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டபடி பணிகளை செய்தால் இந்த ஆண்டு ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, குரு பகவான் வழிபாடுன்னு சொல்லுவோம். வியாழக்கிழமையான அந்த குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல் சித்தர்கள் வழிபாடு. 18 சித்தர்கள் இருக்காங்க. இந்த 18 சித்தர்களில் ஒரு சித்தர்கள் நினைச்சுக்கலாம். அதே போல் மகான்கள், அந்த மகான்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஆண்டாக அமையும். அதே போல் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் பெருமானையும் சிவாலயத்துக்கு சென்று வழிபடுவதும் நன்மை தரும். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக ஒரு வளர்ச்சியான ஆண்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சி. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேலைக்கு போகிறதாகவும் அல்லது தொழில் துவங்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டாகும். தனுசு ராசிக்கு 2026. அதே போல் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப வருஷமாக இருந்தது பிரச்சனை. தனுசு ராசிக்கு நல்ல காலம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான ஆண்டு 2026 அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நண்பர்கள், உற்றார் உறவினர்களோடு இருந்த அந்த ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த ஆண்டு இருக்காது. எல்லாமே சுமூகமான ஒரு பிரச்சனை, சுமூகமாக தீர்த்து அதை அவங்களாவே தேடி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் தொழில் வாழ்க்கையில் போதுமான வருமானம், நல்ல ஒரு வேலை கிடைச்சா கூட நல்ல வருமானம் கிடைக்கணும் இல்லையா? அந்த வருமானம் 2026 நல்ல வேலையும் நல்ல வருமானமும் அமையும் ஆண்டாக தனுசு ராசிக்கு இருக்கும். அதே போல் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காதல், லவ் பண்ணுறவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிற அமைப்புகளும் இருக்கும். சுமூகமாக பேச்சு கல்யாணம் ரொம்ப நாளாகவே கல்யாணம் ஆகலை, ஆனால் லவ் பண்ணிகிட்ருக்கோம், வீட்டில் சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் சொல்லி பேசி அந்த காதல் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் நிலையான வெற்றி, ஒரு வெற்றினா அது நிலையான வெற்றி அமையறதுக்கான வாய்ப்புகள் 2026 தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. வெற்றிகள் நிறைந்த ஒரு பயணங்கள் இருக்குது. அது வெளி மாநிலமாகவும் இருக்கலாம், வெளிநாடாகவும் இருக்கலாம். தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக அந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதே போல் 2026 உங்கள் திறமை என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஆண்டாக 2026 தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். உங்களோட திறமை என்னான்னு யாருக்கும் தெரியாது, நீயும் தெரியப்படுத்தியிருக்க மாட்டீங்க. அந்த யாருன்னு நீங்கள் காமிக்கிறதுக்கான ஆண்டாக 2026 அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் யாருன்னு காமிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. குரு பகவானோட அந்த சாதகமான பயிற்சி மூலியமாக உங்களுக்கு அது கண்டிப்பாக உருவாகும். அதே போல் உயர் பதவிகளும் கிடைக்கும். உயர் அதிகாரியோட ரொம்ப சுமூகமாக நல்ல நட்பான இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் தொழில் முனைவோர், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் படிப்படியாக அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பல முறை சிந்தித்து தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். முந்தி சொன்னது போல் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அதை ஒரு செக் புக்கில் கையெழுத்து போகிறதாகட்டும், ஒரு இடம் பத்திரத்தில் கையெழுத்து போகிறதாகட்டும், நீங்கள் எதை பண்ணாலுமே பல முறை சிந்தித்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைன் பண்ணுறது, அந்த முக்கியமான முடிவுகள் எல்லாமே பல முறை யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா 2026 உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.